ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க. கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா இது எனக்கு செகண்ட் டே. ஆக்சுவலாக 2 டேஸ் நாங்கள் வந்து ட்ரிப் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு டே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அதில் நான் சூப்பராக உங்களுக்கு என்னென்னலாம் நாங்கள் வந்து சுற்றி பார்த்துருக்கோம்னு நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது செகண்ட் டே அன்றைக்கி நான் மார்னிங் எழுந்து எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோங்க. அகெயின் நாங்கள் வந்து வெளியே சுற்றி பார்த்துட்டு அதர் பிளேஸ்க்கெலாம் போக நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இருந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் வந்து வெளியே தான் வந்து உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். லைக் பார்த்தீங்கன்னா நாங்கள் கார் அங்கே தான் நாங்கள் பார்க் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி ட்ரிப்னால நாங்கள் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கார்டனிங் பிளேஸில் அழகான பூ செடியெல்லாம் வச்சு நல்லா அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க இருந்தது. மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக தெரிஞ்சுது இங்கெல்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேஷனுக்கு பொக்கை இல்லைன்னா நம்ம ஃபங்க்ஷனில் பார்ப்போம் இந்த பூ பெருசாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பூச்செடி தாங்க இது. ஸோ அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. லைக் எல்லோ கலர் ஒயிட் கலரில் தான் இருந்தது. எல்லோ கலர் பார்த்திங்கன்னா நாங்கள் குட்டீஸோடு இருந்ததுனால குட்டீஸ்லாம் அதை பறிச்சுட்டாங்க, கையில் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த பூலாம் அழகாக இருக்கும் பாருங்கள், சின்ன பூ எல்லோ கலர், அதை பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்து ஒவ்வொன்று ரசிச்சுட்டு இருந்தேன். எப்படின்னு இது பார்த்தீங்கன்னா செடியோட இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு அப்படியே தெரியுது, இங்கே கீழேருந்து வந்து ஒவ்வொரு கிளையிலும் வந்து அந்த பூ தாங்க வருது. ஸ்டார்டிங் ஒரு கிளை வருது, லாக்கில் இங்கே பாருங்க மொக்கு தருது, இங்கே மொக்கா இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறோம், ஒவ்வொரு ஸ்டீமுக்கு ஒவ்வொரு பூ தருது. எல்லோ கலர் இருந்தது, பறிச்சிட்டு இருக்காங்க. எல்லோ கலர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு அங்கே இருக்க ஒரு எல்லோ கலர் எல்லோ அந்த உடனே நாங்க என்ன பண்ணிட்டோம், நேற்று அழகா எல்லோ இது மாதிரி கலர்ல இருந்தது, நல்லா இருந்ததுன்னு பறிச்சிட்டோம். அது உங்களுக்கு அப்புறமா வேற இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். இருக்கும் கண்டிப்பா இந்த இடம் சுத்தி நிறையா. ஆக்சுவலா இது ஒரு பூ போதுங்க, கையில பொக்கை மாதிரி வச்சிருக்கேன். இது ரொம்ப அழகா இருந்தது. நாங்க நினைச்சிட்டு இது பொக்கேன்னு நினைச்சிட்டோம். கையில இது ஒரே ஒரு ஸ்டீம் தான். பார்க்கும் போது பாருங்களேன், பொக்கை மாதிரி நல்லா பெருசாக தெரியுது. ரொம்பவே நல்லா இருக்கும். கையில வச்சுட்டு கொண்டு போகும்போது ஒரு நல்ல அழகா இருக்கும். போயிட்டு மேலே வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போனாங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தது. லைக் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக சுற்றி மரம் செடி எல்லாமே இருந்தது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வீடு தாங்க. இந்த லைக் வந்து சொல்கிறீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் வீடு, ஸ்கூல்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ஒன்று ஸ்டெப்பாக மலை மேலே கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வியூ பார்க்க அழகாக இருந்தது. ரெண்டுங்க, ஒன்றும் இல்லை, ரெண்டு. அவ்வளோ இங்கே பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருக்கிற வில்லால் ஆப்போசிட்டில் பைசன் இருந்ததுங்க. அது நாங்கள் வந்து கிட்ட பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் தான் நம்மளை வந்து பார்க்கும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான். ஸோ பாருங்கள், பார்க்கவே டெரராக இருக்குது. ஸோ நாங்களே வந்து கொஞ்சம் பயத்தோடு தான் பார்த்துருந்தோம். ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக ரன் ஆகி ஓடி வந்துடுங்க, அதனால கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும். உங்களுக்கே தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்த பிளேஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மோரி பாயிண்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து என்ட்ரன்ஸில் டிக்கெட்டோடு தான் அலோடு இருக்குது. எல்லாமே வந்து டிக்கெட்லாம் பை பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். ஸோ மோரி பாயிண்ட்குள்ளே நாங்கள் போய் என்ன தான் உள்ளே அப்படி தெரியுதுன்னு பார்க்கலான்னு. ஸோ நம்ம பார்த்தோம் பைசன். ஸோ பைசன் தாங்க இங்கே வந்து சிலையாக வச்சுருக்காங்க. ஸோ மோரி பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரியே பார்த்திங்கன்னா பைசன் தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் ஒரு நாள் கிளிக்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த மோரி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வரலாறு பற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலெலாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே சுற்றி பார்த்துருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பனிமூட்டம் மேலே அந்த கீழேருந்து அப்படியே மேலே பொறுமையாக எழும்பி வருது. ஸோ மேலே ஏறி வர சொல்லவே நல்லா இருந்தது அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கவே. கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது பாருங்களேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மோரி பாயிண்ட்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆன் த வேல நெக்ஸ்ட்டு வந்துட்டோம் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் பார்க்க கிளம்பிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். சுற்றி பார்த்தீங்கன்னா நீட்டாக மரம்லாம் மாதிரி நட்டிருந்தாங்க. மரம்லாம் மாதிரி நட்டிருந்தாங்க. அது என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லைங்க பைன் ஃபாரஸ்ட்டில், சும்மா மரம் தான் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே தேர்ட் பிளேஸ்க்கு போனது பார்த்திங்கன்னா மெயினான ஹிட் பிளேஸுங்க குணா கேவ். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் குணா கேவ்க்குள்ளே நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம்.
இதுதாங்க குணா கேவ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் நடித்த அந்த ஒரு பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ இங்கே சுற்றி நாங்கள் வந்து இடத்த பார்த்துட்டே நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு இருந்தது. அதெல்லாம் வந்து க்ராஸ் பண்ணி போகணும். நம்ம கையில் எது இருந்தாலும் பிடுங்கி சாப்பிட்டுடும். ஸோ எது எடுத்துகிட்டு வரந்தாலும் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க. பார்த்துருந்தோம். ஒவ்வொரு பிளேஸ் பார்க்கவே நல்லா இருந்தது. இதுதான் குணா கேவ் நியர். கிட்ட பார்க்கவே நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம். நான் வந்து கிட்ட போய் பார்த்தல. ஓகே, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆழமான பிளேஸ் தாங்க. யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நிறைய சேஃப் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். லைக் வந்து பார்த்திங்கன்னா இது ஆழமான பிளேஸ் தான். நான் நிற்கிறது பார்த்திங்கன்னா நிறைய மழை பெஞ்சு மண் சரிவு வந்ததுனால கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து சுற்றி இந்த குணா கேவ் பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துருந்தோம். மலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய மலையாக தெரிஞ்சுது. அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லா பனிமூட்டம் அப்படியே எலும்பி மேலே வந்ததுங்க. ஸோ வெயில் பாதி பனிமூட்டம் பாதி அப்படின்னு 2 மிங்கிளாகி வந்திருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. பாருங்களேன், அந்த மலையில் பனிமூட்டம் இடிஞ்சு மேலே வருது. ஒவ்வொன்றும் அந்த வெயிலும் அடிக்குது, பனிமூட்டமும் தெரியுது. அங்கே இருப்பாருங்க குரங்கு எவ்வளோ சேட்டை பண்ணுதுன்ட்டு. அதனால் நம்ம எந்த பொருள் எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் எங்கே போனேன் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்ஸ் அந்த பிளேஸ் போனாங்க. மலைகள் தான் அதிகமாக இருந்தது. சின்னதாக ஒரு அருவி மாதிரி கீழே தண்ணி போடுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்தது பார்த்திங்கன்னா நாங்கள் நார்மல் டைமில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல சீசன் டைமில் வந்திங்கன்னா நல்லா ஃபால்ஸ்லாம் அதிகமாக சவுண்டு கேட்கும், நல்ல அருவி சவுண்டுலாம் கேட்கும். அதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அங்கே கேரட் வந்து நேச்சராக எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. லைக் வந்து அவங்க கார்டனிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி டைரெக்டாக சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் வாங்கி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இது வந்து எடுத்துகிட்டு வந்து சேரில் தான் இருக்கும். எடுத்துகிட்டு வந்து நல்லா ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுவாங்களாம். பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொடைக்காலுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான சாக்லேட், நம்ம சாப்பிட்றதுக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு இருந்தோம் பர்ச்சேஸில். ஸோ சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு நம்ம பார்த்து தராங்க. தண்டது தான் நம்ம டேஸ்ட்டு பார்த்து தான் வாங்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்காது. இது போட்டு நல்லா இருக்காது மட்டும் சொல்லிடுங்க எல்லாமே. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன கம்பல்லாம் பார்த்துருந்தேன். ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அங்கே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே எப்படி என்ன பார்த்து என்ன எடுக்கிறதுனே தெரில. எல்லாமே பார்வைக்கு அழகாக இருந்தது. ஸோ வந்து கொடைக்கானல் ட்ரிப் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ்லாம் நான் வந்து ஓவராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு இருந்தேன். ஸோ வந்து கொடைக்கானல் ட்ரிப் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. 2 டேஸ் ட்ரிப்பில் நாங்கள் வந்து ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஸோ மறக்காம ப்ரீ ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.